தமிழ்நாடு அரசு வந்து இந்து மதத்துக்கு எதிரானது. நான் வந்து என்னோட ஃபீல்டு ரிப்போர்ட் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் சேனலுக்கு இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாடு அரசு மக்களுக்கு அது யாராக இருந்தாலும் என்றுமே திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டதில்லை. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள், ஒதுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஹிந்து மக்களுக்காக உழைக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் பெரும்பான்மையை பயன்படுத்தி கொண்டு அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் அதற்கு எதிரானவர்கள். அவங்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கானவர்கள். மேடம், இன்னைக்கு விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதில் அது ஒரு அறிக்கையில் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம் மக்களை சாதி மதம் வேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த பிடிக்கும் அரசியலிருந்து பாதுகாக்க வேணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இப்போ சமகால அரசியல் வந்து அவர் நல்லா பிடிச்சிருக்காரு. இது அவர் அறிக்கையில் ஒரு முக்கியமான ஒரு வேர்டாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இதுதான் வந்து எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கோம். இது மாதிரி ஜாதி பேரை சொல்லியோ மதத்தின் பெயராலோ மக்களை பிரிக்கக்கூடிய அரசியலை நாம் ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் வரவியல் வந்து ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். அதனால அவருக்கும் அரசியலுக்கு வருவதற்கான எல்லா உரிமையும் இருக்கு. அதை பற்றி கருத்து சொல்ல தேர்தலில் நாங்கள் போட்டியிடல, யாருக்குமே நாங்கள் ஆதரவும் தரணும் சொல்லியிருக்காங்க. பட் அவரோட நோக்கம் வந்து சட்டமன்ற தேர்தல் தான் தெரியுது. சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட்டால் திமுகவுக்கு ஏதாவது வாக்குகள் ஏதாவது பாதிப்பு ஏற்படுற மாதிரி நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த பாதிப்பும் இருக்காது. முதலமைச்சர் அவர்களுடைய நல்லாட்சியை பொறுத்துத்தான் வந்து அதற்காக ஒரு பரிசாகத்தான் மக்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பார்கள். இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் ரொம்ப வீரியமாக வந்து எதிர்கட்சி தலைவர் மூலியமாக வந்திருந்தாரு. ஸோ வந்துட்டு அரசியலில் ஒரு பின் தங்கி போயிருந்தாரு. அதே மாதிரி விஜய் இப்போ அரசியல் இல்லைங்க, யாருடைய அரசியல் எப்படி இருக்கும்னு யாருடன் சொல்லக்கூடிய நிலையில் நான் இல்லை. அதனால் ஒருவர் தான் அரசியல் களத்திற்கு வர வேண்டும் என்று முடிவு செய்து வந்திருக்கிறார். அதனால் அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு என்னால் சொல்ல முடியாது.